ஹாய் காய்ஸ், சின்னதாக ஒரு vlogs எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு வருவா என்ன பிக்கப் பண்ணால் பார்க்கலாம். நம்ம இதுவும் போல் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி லேட்டாக தான் வரான்னு நினைக்கிறேன். வழக்க போலன்னு சொல்ல முடியாது. சம்டைம் நான் சீக்கிரம் வந்துடுவேன், அவள் லேட்டாக வருவா. சம்டைம் அவள் சீக்கிரம் வந்து இங்கே வெயிட் பண்ணுவாள், நான் லேட்டாக வந்துடுவேன். இதுதான் இன்றைக்கி நான் போட்டிருந்த அவுட்ஃபிட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நெக் க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் அண்ட் டெனிம் தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுமே இன்றைக்கி டெனிம் தான் போட்டிருந்தா. ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோட் டெனிம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து மந்த்லி செலிப்ரேஷன், அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அதாவது இப்போ நான் நோட்டீஸ் ஃபீல்டில் இருக்கனால ஸோ தட் ஐ ட்ரை டு கவர் அப் ஒன் vlog. ஸோ எனக்குமே ஒரு மெமரிஸாக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீனரியாக இருக்கும். நாங்கள் வந்து சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கோம். ஸோ வழக்கம் போல் என் ஃப்ரெண்டை என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டா. அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த vlog வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் வந்து மர்சி. நான் வந்து மும்பையில் இருக்கிறேன். இந்த சேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஷன் ரிலேட்டடான vlog, ஆல்இன் எல்லாமே மிக்ஸ் தான். பட் இது வந்து ரொம்ப ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நாள், தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, போர் அடிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், தட்ஸ் இட். எனக்கு ஃபைனலி வந்து ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். நானும் போகும்போது மெதுவாக என் ஃப்ரெண்டை பார்த்துட்ருக்கேன். அவள் பின்னாடி வரால, பிகாஸ் வண்டி பார்க் பண்ணிவிட்டு வருவான். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து க்யூட்டாக அந்த மாதிரி இயரிங்ஸ் நிறையா வந்துருந்து. இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கலெக்ஷன் நல்லாயிருக்கும் சம்டைம். ஆனால் என்னது, இது வர அன்றைக்கி நம்மகிட்ட காசு கரெக்டாக சேஞ்ச் இருக்காது, அது இல்லாத போது கரெக்டாக இருக்கும். அண்ட் எனக்கு சீட்டு கிடைச்ச சந்தோஷத்தில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை ரீச் ஆகிட்டோம். ரொம்ப பக்கம் தான் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் நான் போகும்போது கொஞ்சம் பேசிகிட்டே போகலான்னு நினச்சேன். பட் எனக்கு பப்ளிக்கில் பேச அவ்வளோ வரல. பட் என் ஃப்ரெண்டு கூட இருந்தனால ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கவரப் பண்ணலாம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பஸ் வரனால கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை ஒரு ஹாய் சொல்லதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அதை பார்க்கலாம். ஹாய் தோ போல் தே. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு அவள் பாட்டு கேட்டுட்டு வரான்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒன்ஸ் ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இருந்து. அப்புறம் அதை பார்க்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், கை ரொம்ப வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதாவது பசிக்குது. ஸோ நான் மெனு பார்த்தேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டு டேரெக்டாக கேண்டீன் போயிட்டேன். மிசல் பாவ் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours வேலை பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அகெயின் கொஞ்சம் தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு ஃபீல் ஸோ டவுன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட் டைம். ஸோ அதனால் அப்படி இருந்து. ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் எதுக்கு அதிகமாக சொல்கிறேன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். அண்ட் நான் அப்புறம் அவங்க தரும்போது அந்த லெமன் கிளாஸில் அழகாக அந்த டெக்கார் பண்ணி தந்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் எப்போவுமே அப்படி தர மாட்டாங்க, பட் அன்றைக்கி தந்துருந்தாங்க. ஸோ நான் அது குடிக்கிற முன்னாடியே நல்லா அதை கேப்சர் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு ரேண்டம் ஆப்ஜெக்ட், க்ரீனரி அண்ட் ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து கேப்சர் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். லைக் ஒரு 2 வருஷம் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்போம், ரிட்டன் போகிறோம். ஐ ஹாவ் குட் சோல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. எனக்கு ஈவன் என்னோடய பர்சனல் விஷயத்தில் நிறைய பிரச்சனை வரும்போது ஃபினான்ஷியலி ஸோ அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆல்ரெடி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் ஆல்ரெடி ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸ்டில் ஓகே. பட் பாவம் என்னோடய ஃப்ரெண்டு பாக்கியஸ்ரீ தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஓகே, லெட்ஸ் சி. அண்ட் ஸோ இந்த மந்த் என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் நான் அதில் உட்காந்து அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து மந்த்லி செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டா. இதில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாக்கியஸ்ரீ, அவள் ரொம்ப க்யூட்டாக ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணியிருப்பா. ஐ கேப்சர் தேட். சமையல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு கவர் அப் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் ஆஃபீஸில் வந்து. பட் அதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இவங்க ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்க. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா இவங்க ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது எப்படி இவங்க இவ்வளோ தைரியமாக எல்லோரும் முன்னாடி பேசுகிறாங்க. ஏன்னா ஆஃபீஸில் அப் டு வந்து 800 சம்திங், ஐ எம் நாட் ஷுர். அவங்கள இவ்வளோ பேர் முன்னாடி நின்று பேசணும், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேணும். அவ்வளோ திக்காமல் அழகாக பேசுகிறாங்க. அதை வந்து நான் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தேன். அது ரொம்பவே கொஞ்சம் பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஸோ நாங்கள் சும்மா மேக்கிங் வீடியோஸ் அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
सो आइसक्रीम नहीं, मैं थोड़ा भी शुगर कंट्रोल किया इसीलिए। शुगर कंट्रोल करने आई सी देन लास्ट है खाली थैंक यू लास्ट MCD இந்த எம்சிடியில் பிடிச்சதே இந்த ஸ்நாக்ஸ் தான். மாதம் சாப்பிட மட்டும் தந்துடுவாங்க, வேறு எதுவுமே கிடைக்காது. லாங்குவேஜே புரியாமல் ஒருத்தி உட்காந்துருக்கா. but then I can understand. பாப்ரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று ஸ்நாக்ஸ் இருக்கும். இந்த மாதம் வந்து பர்கர் அதுதான் கொடுத்துருந்தாங்க. அழகா சே ஹாய். ஹாய் சொல்லுடா. நீதான் ஹாய் சொல்லு. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். லாஸ்ட் எம்சிடி இந்த மொக்க ஜோக்குலாம் என்னால் சிரிக்க முடியாது. என்னடா காஞ்ச பண்ணு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்கரில் வந்து நான் அந்த பன் சாப்பிடாம இடையில உள்ள சிக்கன் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ऐसे निकालूंगी. स्मार्ट वाला नहीं बोल लिया पता है. इसको तमिल में कुछ बोलो रिपीट कर. ट्रिगरिंग लिस्ट தமிழ் ஏதாவது சொல்லு அவளை ரிப்பீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லி அதை ரிப்பீட் பண்ண சொன்னான். லைக் ரொம்ப காமெடியான விஷயம். ஸோ அது வந்து அவள் வந்து ஆனால் அதை வந்து அவள் ரிப்பீட் பண்ணல, அது கரெக்டாக ஆன்சர் பண்ணான். அதுக்கப்புறம் இதுதான் ஆஃபீஸ் மேலேருந்து பார்க்குற ஒரு வியூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன். ஸோ அதான் அந்த கிளைமேட் இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த ஒயிட் பில்டிங் வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங், ஆனால் அதில் ஆஃபீஸ் நிறையா இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே தான் வந்து ஸ்டேஷன். ஸோ வந்து ட்ரெயின் போகுது. இது ஸ்டார்டிங் நான் மும்பை வந்த புதுசில் வந்து இந்த லோக்கல் ட்ரெயின் வந்து நான் கவுண்ட் பண்ணும்போது எத்தனை டப்பா இருக்குன்னு சொல்லிட்டு 10-12 இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஓவரால் வியூ ரொம்பவே மொக்க ஜோக் பண்ணி சொல்லு. ஜோக்கா சொல்லு ஏதாவது. போன பாடியும் பழைய பாக்குறா என்னோட அக்கா பொண்ணு. இல்ல கொஞ்சம் நீ கண்ணு மூடு. ஜஸ்ட் 2 செகண்ட் கவுண்ட் பண்ணு. சரி ஓபன் பண்ணு. ஏதாவது டிஃப்ரெண்டா தெரியுதா? எதுவும் டிஃப்ரெண்டா தெரியலையா? உனக்கு ஸ்பெஷலா ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த பிளேட். ஸோ க்யூட்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எல்லாம் இப்படி இருக்கணும். ஓகே ஞாபகம் வந்து லாஸ்ட் வருஷம் கட்டி விட்டேன். ஞாபகம் பிங்க் கலர் சொன்ன சொல்றேன். எனக்கு ஹார்ட் கிஸ் பண்ணிடி சித்திக்கு. ஹாப்பி ரக்ஷா பண்ணிருக்கீங்க. ஓகே தேங்க் யூ. எஸ் நான் எவ்வளவு கியூட்டா இருக்கு. சரி ஜான் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அதான் பார்த்து கொஞ்சம் கிராண்டா வாங்கிட்டு. அவன் 1000 ரூபாய்க்கு வாங்கி வேண்டிய சொன்னான். அதான் 1000 ரூபாய் வாங்கி 10,000 ரூபாய் தரும்ல எனக்கு. ஏய் செமையா இருக்கு. ஹாப்பி ரக்ஷா பந்தன் ஜான். கால ஆசீர்வாதம் வாங்க ஞாபகம் இருக்குல்ல? என்ன டைட்டா கேடி நரம்பு ரத்தம் போகும். தாலி அடி கட்டுற 3 முடிச்சு போடுறேன். 2 முடிச்சு தான்டா போடுறேன். ஓகே பிரேஸ்லெட் என் போட்டானே. ஜான் பாரு நிமிடி. ஜான் என் கால் மேல ஆசீர்வாதம் அப்படி இல்ல. அது எந்த சிக்னல் வாங்கி எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டோ பக்கத்துல வந்து அம்மா
ஃபைனலி என் தம்பியை வந்து காலை விழ வச்சுட்டேன். இதுதான் அந்த க்யூட் ராக்கி, சும்மா சமலை.